ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து அக்கா பெயிண்ட் வந்து வீட்டிலே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் வேறு மெத்தடில் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஓகே, 2 மெத்தடில் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மைதா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து சிம்பிளான ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கேன். இது 2 மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்ட பெயிண்டிங் வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு மைதா யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி போட்ட பெயிண்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பான்ஸ் பவுடர், அதாவது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணோம்ல அந்த பவுடரும் அண்ட் வந்து ஃபெவிகாலும் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மெத்தடில் வந்து மைதாவும் அண்ட் வந்து ஒயிட் க்ளூ இருக்குது இல்லையா, சாதாரணமாக 5 ரூபி கம்மு தான் இது வந்து எனக்கு கலர் கம் தான் கிடச்சிச்சு. கலராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம கலரிங் ஆக்ட் பண்ணும்போது அது ஒன்றும் தெரியாது. உங்கள்கிட்ட ஒயிட் க்ளூ இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குழியாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலருக்கு வந்து நீங்கள் மைதா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 கலர் ரெடி பண்ண போகிறேன், அதனால் 6 இடத்துலையும் நான் வந்து மைதா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, மைதா சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம அந்த க்ளூ இருக்குல்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஆரஞ்சு கலர் க்ளூவாக இருக்கிறதுனால அது அப்படியே தெரியுமா, எல்லாமே ஆரஞ்சு கலராக கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அவ்வளோ தெரியாது. லாஸ்ட்டாக பாருங்கள். இப்போ அந்த க்ளூ கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த மைதாவோட நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே அந்த கம்மும் அந்த மைதாவும் சேர்ந்து ஒட்டிக்கும். அதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பெயிண்ட் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திக்னஸாக வர்ற வரையும் நீங்கள் கலக்கணும். சரியா, நம்மளுக்கு எந்தளவு பெயிண்ட்டு வந்து திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு வந்து நீங்கள் அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரியே ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கலந்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சமாக கலந்தீங்கன்னா அவ்வளோ பெயிண்ட்டு திக்காக பிடிக்காது, அதுக்காக தான். இன்னொன்று வந்து நீங்கள் இந்த ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணணுமா, ஃபெவிகால் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் இருந்துச்சுன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிகால் இல்லாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நான் வந்து எல்லா குழிலையும் ஊற்றிட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து 6 குழியில் ஊற்றி வச்சுருக்கோமா, இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம கலர் இப்போ ஆட் பண்ணணும். கலர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். சரியா, நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு ஃபஸ்ட்டு கேசரி பவுடர் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். கேசரி பவுடர் போட்டு நம்ம ஆரஞ்சு கலர் கொண்டு வரலாம். ஆரஞ்சு கலருக்கு வந்து நான் கேசரி பவுடர் யூஸ் பண்ணுறேன். கேசரி பவுடர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபுட் கலர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ப்ளூ கலர் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி குட்டி உஜாலா பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா 2 ரூபா தான் வரும். சின்னது, நம்மளுக்கு நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி குட்டியாக ஒன்று இருந்துச்சுன்னா வாங்கி அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்படி வந்து உஜாலா பாட்டிலே உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கலந்துக்கோங்க. நான் வந்து இப்போ மைதாவில் செய்கிற பெயிண்ட் எல்லாமே டார்க்னஸாக செய்கிறேன், அதுக்காக கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுறேன் எல்லாமே. ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து ரெட் கலர் கொண்டு வரதுக்காக குங்குமம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெரூன் கலர் குங்குமம் இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு மெரூன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம். அடுத்து வந்து ஒரு எல்லோ கலருக்காக நான் மஞ்சள் பொடி எடுத்து கொஞ்சம் கலந்துக்கிறேன். எப்படி வந்து ரெட் கலருக்காக குங்கும பொடி கலந்தோமோ அதே மாதிரி மஞ்சள் பொடி வந்து எல்லோ கலருக்காக கலந்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நான் காஃபி கலர் கொண்டு வரதுக்காக காஃபி பவுடர் இருக்கும்ல அது எடுத்துருக்கேன். எல்லாமே நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கலக்கிறேன், ஏன்னா திக்னஸாக கலர் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து லைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக கலங்க. ஓகேவா, அடுத்து வந்து பிளாக் கலர் கொண்டு வரதுக்காக கறி இருக்கும்ல அந்த கறி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தூள் பண்ணி வச்சு அதை உள்ளே போடுறேன். நீங்கள் இன்னும் நல்லா தூள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த பெயிண்டில் வந்து நரன்னு இருக்காது. நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பிளாக் கலர் நம்மளுக்கு கொண்டு வந்துடலாம். பிளாக் கலருக்கு நல்ல ஐடியா, இந்த கறி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிளாக் கலர் ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே மைதாவில் ரெடி பண்ணது. அடுத்து ஒரு சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 ரூபி ஃபெவிகால் இருந்தால் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கலர் வேணுமோ அந்த அளவு வந்து நீங்கள் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. ரொம்ப திக்னஸாக இருக்கும்ல ஃபெவிகால், அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. நானே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். நீங்கள் வந்து கலக்கும் போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவிகாலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு பெயிண்ட் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்குமே நான் வந்து இந்த இங்க்கு தான் எடுக்கிறேன், பட் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். ஒரு சொட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது எல்லாமே டார்க்காக இருந்துச்சுல, இதில் லைட்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது லைட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கலந்துனால எல்லாத்துலேயும் ஃபெவிகால் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இப்போ நம்மளுக்கு ஒரு லைட் ஒய்லட் கலர் கிடைக்கும். அடுத்து வந்து அதே குங்கும பொடியில் ஒரு சொட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு லைட் பிங்க் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு கம்மியாக லைட்டாக கிடைக்கும்.
இப்போ நான் க்ரீன் கலர் கொண்டு வரதுக்காக ஒரு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அதுக்குள்ளே வந்து ரீஃபில் இருக்கும்ல, ரீஃபில்லாக அந்த இங்க் இருக்கும்ல, அதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சும்மா கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் போதும், நல்ல கலர் கிடைக்கும். நம்ம இப்போ லைட் கலர் தானே பண்ணுறோம், அதனால் லைட்டாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொண்டு வரதுக்காக அதே ஸ்கெட்ச் வச்சு கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 கலர் கிட்ட நம்ம ரெடி பண்ணிட்டோம். 4 கலர் வந்து ரொம்ப லைட்டாக பண்ணியிருக்கோம், ரொம்ப சிம்பிளான மெத்தடில். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபெவிகால் மட்டும், அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மைதா கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் கலராக வந்து ஒரு 6 கலர் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பெயிண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் சிம்பிளான ஒரு குருவி வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம எல்லா கலரையுமே அடித்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் வந்து அந்த குருவியோட தலைக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த வீட்டிலே ரெடி பண்ண பெயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற பெயிண்ட் அளவுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிற பெயிண்ட்டுக்கும் கடையில் வாங்குகிற பெயிண்ட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் வந்து இப்போ கிராஃப்ட்டுக்கு எனக்கு பெயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணுறீங்க, ட்ராயிங் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து பெயிண்ட் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கெலாம் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அக்ரிலிக் பெயிண்ட் மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் வராது. அந்த மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபெவிகால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபெவிகாலோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா அந்த அக்ரிலிக் பெயிண்ட்டோட லெவலுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சிம்பிளாக போதும், நான் வந்து A4 ஷீட்டில் எப்போயாச்சும் கலர் பண்ணுவேன், அதுக்கு வந்து பெயிண்ட் வேணும்னு, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக ஒன்று ரெடி பண்ணோம்ல பெயிண்ட்டு, அதை வந்து இந்த மாதிரி கிளைக்கெல்லாம் கொடுக்குற பாருங்க, அது வந்து அந்த லைட் கலர் அப்படியே இருக்கும். லைட்டாக அடித்தது லைட்டாகவும், அண்ட் வந்து டார்க்காக ரெடி பண்ணது டார்க்காகவும் நம்மளுக்கு வந்து இருக்குது. நான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடும் சொன்னேன், அண்ட் வந்து கொஞ்சம் மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தடும் சொல்லியிருக்கேன். இது ரெண்டில் எதுவும் உங்களுக்கு சிம்பிள்னு தோணுதோ, எந்த திங்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது கிராஃப்ட்டுக்கு குட்டீஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இன்னும் திக்னஸாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபெவிகால் அதிகமாக யூஸ் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.